புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் கவிஞர் தமிழ்வழி கல்வி வட்டம் மற்றும் சென்டாக் மாணவர் நலசங்கம் சார்பில் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் அண்ணாசிலை அருகே நடைபெற்றது. அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வன் தலைமை தாங்க அமைப்பு செயலாளர் கணேசன் வரவேற்க ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராசன் முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் முருகவேல், செயலாளர் சுமித்ரா, தமிழ்வழி கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் லெனின்துரை, சென்டாக் மாணவர் சங்க தலைவர் அருள்முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். பொருளாளர் அருள்தாஸ் நன்றி கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கீட்டில் MBBS படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு வருமான உச்சவரம்பின்றி 2.25 லட்சம் இதுவரை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உதவித்தொகைக்கான வருமான உச்சவரம்பை 8 லட்சமாக நிர்ணயிக்கும் நடவடிக்கையில் அரசு இறங்கியுள்ளது. இது உயர்கல்வி பயில நினைக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பேரிடியாக உள்ளது என்றும் இதற்கான கோப்பை தயார் செய்த அதிகாரிகளை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் வருமான உச்சவரம்பின்றி காமராஜர் கல்வி உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.